பிக் பாஸ் சீசன் 8 பிரம்மாண்டமா நேத்து தொடங்குச்சு. இதுல 16 மற்றும் 17வது கண்டஸ்டன்ட் அன்க்ஷிதா மற்றும் அர்ணவ் கலந்துக்கிட்டாங்க. இது தொடர்ந்து நேற்று இருந்து ஒரு ஆடியோ இணையத்துல வைரல் ஆயிட்டு இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, நடிகர் அர்ணவோட முன்னாள் மனைவியான திவ்யா இப்போ பிக் பாஸ்க்குள்ள வந்திருக்க ஹன்சிகா 1 வருஷத்துக்கு முன்னாடி பேசிக்கிட்ட ஆடியோ பயங்கர பேசும் பொருளா இப்போ இன்டர்நெட்ல உலா வந்துட்டு இருக்கு. இது என்ன பிரச்சனைனா, நடிகர் அர்ணவும் திவ்யாவோ திருமணம் பண்ணிக்கிட்டாங்கன்னு சொல்லப்படுது. இருந்தும் அவங்க லிவிங்ல இருந்து வந்ததா சொல்லிக்கிறாங்க. அப்படி இருக்கிற வகையில ஒரு சீரியல்ல அஞ்சிதாவும் அர்ணவும் ஒன்னாக சேர்ந்து நடிச்சிட்டு வந்தாங்க. இது கடையில அவங்களுக்குள்ள ஏதோ நடந்ததா அவங்க மனைவி சந்தேகப்பட்டு ஒரு பிரச்சனைய பண்ணாங்க. மனைவி திவ்யா ஹன்சிகா கால் பண்ணி 1 வருஷத்துக்கு முன்னாடி பேசின ஆடியோ தான் இப்போ வைரல் ஆயிட்டு இருக்கு. அந்த ஆடியோ உங்களுக்காக. உன்னை விட அசிங்கமான கேரக்டர் நான் பார்க்கவே இல்ல. நான் உன்னோட ஹஸ்பண்ட் கிட்ட பேசல, நான் அர்ணவ் கிட்ட பேசிட்டேன். அவ என்னோட ஹஸ்பண்ட். உன்ன தெரியுமா? இப்போ சொல்றேன், அர்ணவ் ஐ லவ் யூடா, ஐ லவ் யூ சோ 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 மச். வந்து காமிக்கட்டுமா? அப்படின்னா எனக்கு என்ன வேணா பண்ணலாம். காமிக்கட்டுமா? நான் என்ன பண்ண போறீங்க? பண்ண முடியுமா? அதெல்லாம் பண்ணுவேன். பாக்கணுமா? என்ன பண்ண போற நீ? அது நான் பண்றேன். அது எதுக்கு நான் உன்கிட்ட சொல்லணும்? இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல ஆன்ஷி. நீ ஒரு பொண்ணாயிட்டு இன்னொரு பொண்ணோட லைஃப்ல விளையாடாத. ஒரு மாதிரியா இருக்கும். உன்னை இப்ப என் கையில கிடைச்சா நான் என்ன பண்ண தெரியுமா? அப்படியே அடிச்சு வெட்டி நாய்க்கு போடுருவேன். அந்த மாதிரி இருக்கும் உன் மேல. எனக்கு உன்கிட்ட யாரு இப்ப மரியாதையா பேசணும்னு நினைக்கிற? உனக்கு வெக்கமா இல்லாத சொல்றது? அவ்வளவும் நீ பேசினாலும் இப்பவும் நீ அவளுக்குதான் ஃபேவரா பேசிட்டு இருக்கல. என்ன வரணும் சொல்லு. என்ன கூட்டு எங்க ஓடி போயிட்டாளா? இல்ல நான் கேக்குறேன். உன்னோட வைஃப் கிட்டயே ஆமாடி உன்னோட ஹஸ்பண்டுக்கு ஐ லவ் யூ சொல்ற, என்னடி நீ பண்ணுவ சொல்ற. அவ என்ன உண்மையிலேயே சொல்லிட்டு இருக்கா? அவ கோவத்துல. கோவமா? ஒரு பொண்டாட்டி கிட்ட வந்துட்டு உன் ஹஸ்பண்டுக்கு ஐ லவ் யூ சொல்றேன் கோவத்துல சொல்றதா? நீ யாரு? நீ முதல்ல ஒழுங்கா போய் வாழடி. நீ உன்ன மாதிரி பொண்ணுகள் இருந்தா எப்படிடா வாழ முடியும்? உன்ன மாதிரி பொண்ணு ஒரு குடும்பம் கெடுத்துறதுக்கு ஒரு பொண்ணு இருந்தா போதும், எப்படி வாழ முடியும்? என் புருஷன் அங்க இருக்கால, இன்னொரு லைன்ல என் ஹஸ்பண்ட் அங்க இருக்கால, அவன் முன்னாடியே என் வைஃபுக்கு அவ்வளவு